வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நான் வீடியோ போடுறது வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு. என் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள, பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்னு இருக்கும், அது கொடுங்க. இல்லாட்டி என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ வந்து அப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ட்டு. என் சேனல் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க. அப்புறம் வீடியோ நல்லா இல்லை நினச்சி போகாது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஏமாற்ற வர்றாங்க இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் வீடியோ எடுக்கிறத தெரியாது, மங்கல் பண்ணி தான் வச்சுருக்கேன், தெரியாது. பார்க்குறாங்க மேடம் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேங்கிறத தெருவாசிகள் ரசிக்கிறார்கள். நான் வந்து என் மூஞ்சை தவிர யார் மூஞ்சும் தெரியாத மாதிரி அதை அந்த என்னது பிளர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னையை காமிக்கிறேன் உனையை காமிக்கிறேன்னு ஓடுறாங்களா, இது எதுக்கு, நம்ம முகரக்கட்டை பார்த்தா போதும், அப்புறம் எதுக்கு என்னையை கேட்காம போட்ட வச்சேன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு பின்னாடி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பதில். ஒரு சகோதரி கேட்டாங்க, இங்கிலீஷில் படிக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்க, எப்படி அப்புறம் நீங்கள் டைட்டில் இங்கிலீஷில் வைக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா படிக்க வரும், சூப்பராக படிப்பேன். என்னைய மாதிரி படிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா படிப்பேன். இங்கிலீஷ் நல்லா ப்ரொனவுன்சியேஷன் நல்லா வரும், ஃப்ளூயண்ட்டாக வரும், அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் எனக்கு அர்த்தம் தெரியாது. இங்கிலீஷில் நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் நான் படிச்சிருவேன். நல்லா ஸ்டைலிஷாக வாசிப்பேன், நல்லா படிப்பேன். ஒரு சில வார்த்தைகள் எனக்கு அர்த்தம் தெரியாது. எனக்கு அதுக்காக நம்ம பேசிக்காக நம்ம வீட்டுகளில் யூஸ் பண்ணுற வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தைகள் எனக்கு அர்த்தம் தெரியும். அரிதாக கேட்கக்கூடிய வார்த்தைகள், கமெண்டில் ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் புரியாது. அதனால் உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கும் தெரியும். தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லேயே போட்டுருங்களேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி டைட்டில் இங்கிலீஷில் வைக்கிறது யூடியூப்லேயே ஆட்டோ அப்டேட்டடுன்னு இருக்குது. நான் தமிழில் தான் வைப்பேன் டைட்டிலு, ஆனால் அது இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகி அதுவாக வந்துடும். யூடியூப்பில் அப்படி வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் தமிழில் டைட்டில் வைப்பேன், அதுவாக இங்கிலீஷில் மாற்றி வச்சுக்கிறோம். அப்புறம் லைவில் எப்படி டைட்டில் வச்சாங்கன்னு கேட்டாங்க. அதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செட் பண்ணி வைக்கிறோமோ அதுவே தொடர்ந்து இங்கிலீஷில் அதுவாக மாற்றி வரும். அதனால் நான் இங்கிலீஷில் வைக்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. யூடியூப்லேயே எல்லா செட்டப்பும் இருக்குது. நம்ம தமிழில் ஒரு வார்த்தை சொன்னால் அது இங்கிலீஷில் அதுவே மாற்றி நிறைய வந்துடுச்சு. அது மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் யூடியூப்பில் இருக்குது. சரி, அடுத்து வந்து எப்படிலாம் டைப்பாக ஏமாத்துறாங்கங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல வந்து அநாத ஆசிரமத்துலேருந்து நாங்கள் வரோம், முதியோர் இல்லத்துலேருந்து வரோம், குழந்தைகள் காப்பகத்துலேருந்து வரோம் அப்படின்ட்டு கழுத்தில் ஒரு ஐடி கார்டு போட்டுக்கிடுவாங்க, ஒரு அட்டை வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ அப்படின்ட்டு. இங்கே தான் நாங்கள் பணம் கொடுக்குறோம், நாங்கள் வாங்குகிற நிதியுதவியெல்லாம் அங்கே தான் போதுங்கிற மாதிரி ஒரு அட்டை வந்து கொடுப்பாங்க. அது வந்து பொய், அவங்க வந்து உண்மை கிடையாது. நீங்கள் நேரடியாக உதவி செய்யணும்னு நினச்சா எங்கேயோ உள்ளவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு கிடையாது. அவங்கவுங்க தெருவுலையோ அவங்கவுங்க இருக்கிற ஊர்கள்லேயோ நிறைய குழந்தைகள் காப்பகம் முதியோரெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய பெரிய டவுனுங்களில் இருக்கத்தான் செய்யும். அவங்கக்கிட்ட போய் கொடுத்துருங்க முடியலைன்னா யார் போகிறாங்களோ தெரிஞ்சவங்கக்கிட்ட அவங்க மூலியமாக கொடுத்து விடுங்களே தவிர, இந்த மாதிரி வர்றவங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பணமாக கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும். புடவையாக கேட்பாங்க நிறைய பேர், புடவை கொடுங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கார் பாத்திரையாக வரத்துக்கு போகிறாருல, பழைய புடவை துணிமணிலாம் வாங்குறாரு தெரியுமா, அதெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுறாரோ அந்த இடத்துல அந்த மாதிரி லேடிஸ் வர்றாங்களாம். இது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொன்னார், நான் தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே தான் அவங்க வந்து ஒரு வாரம் கலெக்ஷன் பண்ணி வண்டி பிடிச்சி, அவங்களே வண்டி வச்சுருப்பாங்க, மூடையாக கொண்டு வந்து போட்டு விற்கிறாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை. ரெண்டாவது, கோயில் கட்டுறோம், கோயிலுக்கு நன்கொடை கொடுங்கன்னு வருவாங்க. நல்ல மனுஷங்க, நல்ல
பெரிய மனுஷங்க உண்மையாகவே கோயில் கட்டுற மனுஷங்க அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க ஊரில் ஒரு 4 பேர் 5 பேர் மரியாதையாக நல்லா அழகாக டீசெண்டாக வந்து வீட்டில் அவ்வளோ கொடுங்க, இன்றைக்கி முடியலையா 2 வாரம் 3 வாரம் ஆகட்டும், உங்களால் என்ன முடியுதோ பொருளாக வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் தெருவில் இப்போ பக்கத்து தெருவில் கூட கோயில் கட்ட போகிறாங்க, அந்த மாதிரி அழகாக மரியாதையாக சூப்பராக கேட்பாங்க. ஏமாற்ற வரவங்க எப்படி தெரியுமா வருவாங்க, யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஊர்லேருந்து வரோம் என்ன மாதிரி 2-3 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க, கோயிலுக்கு கட்ட போகிறோம் நன்கொடை வேணும் கொடுங்கன்ட்டு ஒரு ரசீது மாதிரி ஏதாவது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி யாருமே நம்பி ஏமாறாதீங்க. நல்ல பெரிய மனுஷங்க யாருமே என் ஊரெல்லாம் போக மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி அனாதை ஆசிரமத்துலேருந்து வர்றோன்னு சொல்லி 2 பசங்க நல்லா நீட்டாக வெள்ளை சட்டை போட்டு ஐடி கார்டு போட்டு வந்தாங்க. எங்கள் தெருவில் வந்து கேட்டாங்க. நான் வந்து இல்லைப்பா எங்கள் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இதுவே பெண்கள் நகையோடையோ வசதியானவங்களோ இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பாக உங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு. அதனால் இந்த மாதிரி யாரும் வீட்டுக்குள்ளே விடவோ செய்யவோ செய்யாதீங்க. இன்னொன்று வந்து ஜோசியம் பக்கம் வரோன்னு வருவாங்க, கைரேகை பக்கம் வரோம், உங்கள் வீட்டில் தகுடு இருக்குது எந்திரம் இருக்குது எடுத்து தரேன், 1000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கொடுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சவங்களே 2000 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்து உங்கள் வீட்டிலேருந்தே தண்ணி மொந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ஆண்கள் ஜோசியம் பக்கம் வர்றவங்கக்கிட்ட நம்பி ஏமாறாதீங்க. அவங்க தகுடு இருக்குது எந்திரம் இருக்குதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க. தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட யாரும் ஏமாறாதீங்க. இதை விட இப்போ நவீனமாக ஏமாத்துறது என்ன தெரியுமா, நிறைய நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, இது நான் நேர்லேயும் எங்கள் வீட்டில் இருக்கேன். நான் போன வாரம் ஒரு அம்மா வந்துச்சு, இந்த மாதிரி ஈயம் பூசை வந்திருக்கோம் பாத்திரத்துக்கு, ஈயம் பூசை வந்திருக்கோம். அந்த அங்கனக்குள்ளே ஒரு இடத்துல தங்கி இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஈயம் பூசிட்டு இருக்கோம். என் தங்கச்சி நிறமாசமாக இருக்குது, அதுக்கு கட்டிக்க துணி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாதா ஈயம் பூசுகிறவங்க வந்தால் எப்படி இருப்பாங்க, நிறமாசமாக இருக்குது வயிற்று வலியில் தவிக்குதுன்னு. நான் சொன்னேன், வாங்க எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி இருக்குது, இல்லை பக்கத்தில் தான் இருக்குது ஜிஹெச்சு, வாங்க நாங்கள் வேணால் தெரிஞ்சவங்க மூலியமா ஆட்டோ இருக்குது, வாங்க கொண்டு போய் சேர்த்து விட்றோன்னு சொன்னோம். இல்லை நாங்கள் மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டோம், நீங்கள் சேலை மட்டும் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க உண்மையானவங்க கிடையாது. அவங்க வந்து உண்மையாகவே அப்படி பக்கத்து தெருவில் அவங்க சொன்ன இடத்துல அப்படி யாருமே இல்லை. எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவில் ஆள் இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்படியாக்கான்னு. அப்படிலாம் இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி கர்ப்பிணின்னு சொன்னால் ஏமாந்து தருவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மக்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து தவறாக பயன்படுத்தி பணப்பறிப்பில் ஈடுபடுறாங்க. அதனால் தயவு செஞ்சு அப்படி என் தங்கச்சி மாசமாக இருக்குது பணம் கொடுங்க சேலை கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற துணிமணி எல்லாமே பழைய துணிமணி கடைக்கு விலைக்கு போகுது. ஒரு சேலை கிழியாத சேலையாக இருந்தால் 20 ரூபா 30 ரூபா அவங்கவுங்கக்கிட்ட வாங்கிக்கிடுவாங்க. இவங்க போய் போடுற இடத்துல 40 ரூபா 50 ரூபான்னு போகும். நம்ம சும்மாவே இறக்கப்பட்டு சும்மா கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபா அந்த சேலை வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கொடுத்தா 40 ரூபானா 10 பேர் கொடுத்தா 400 ரூபா ஆச்சு, 20 பேர் கொடுத்தா 800 ரூபா ஆச்சு. அந்த சேலையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் பழைய துணிமணி குடோனில் கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்கி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏமாத்துறவங்க குணத்தை மாற்ற முடியாது. ஏமாறுறவங்க நம்ம மேலே முட்டாள்தனம் இருந்தால் அது நம்ம மேலே தான் தப்பு. திருந்திக்கிடுவோம், விழிப்புணர்வோடு இருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.